எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவன் என்னவோ கையில் வரும்போது இந்த உடம்பு எடுத்துகிட்டு வந்தானே, என்னவோ இவன் எடுத்துகிட்டு வந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். 31 தத்துவமும் அவர் கொடுத்தது தானே. நான் அடிக்கடி தான் சொல்றது, சாமி என்ன கொடுத்தாருன்னு கேட்காது, அவர் நிறைய கொடுத்துருக்காரு. அவர் நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்துருக்காருங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா, அதை அவர் திரும்ப வாங்கிக்கும் போது தான் தெரியும். நண்பர் ஒருத்தர் திடீர்னு மயக்கம் போட்டார், உடனே கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டணும். டாக்டர் சொன்னார், திடீர்னு கிட்னினஸ் வந்துருக்குது, எதுக்கும் சுகர் செக் பண்ணுங்கன்னாரு. சுகரை செக் பண்ணி ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போனோம். அவர் பார்த்துட்டு உடனே சொன்னார், ஐயோ என்ன இது 380 இருக்கு அப்படின்னாரு. நண்பர் பயந்துட்டாரு, என்ன அப்படின்னா நான் அரிசி சோறு சாப்பிட முடியாதான்னாரு. யார் சொன்னது? பார்க்கவே கூடாதுன்னாரு. சாப்பிட்றது அப்புறம் இல்லை. இப்போ அன்னைக்கு போனது தான் சோறு. அன்னையிலேருந்து டைனிங் டேபிளில் உட்கார்ந்தா ஆதிகால மனிதனுக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி காய்கறிலாம் கட் பண்ணி பழத்தை கட் பண்ணி பவுலில் வச்சு மித்தவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. இவர் சம்பாத்தியம்தான் அது சோறு. இவர் மட்டும் இதை சாப்பிட்றாரு. சாப்பிடும் போதே இந்த சாமியை சோத்தை பிடிக்கிட்டானே, இந்த ஈஸ்வரன் சோத்தை பிடிக்கிட்டானே. சாப்பிட்ட காலத்துல எல்லாம் ஒரு நாள் கூட சாமி இந்த சோத்தை கொடுத்தானேன்னு நினைக்கல. புடுங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறான் சாமிய. எப்படி இருக்கு பாருங்க தூத்து. அப்ப அவர் நமக்கு என்னென்னவோ கொடுத்துருக்கிறாரு. அது என்ன கொடுத்துருக்காருன்னு எப்ப தெரியும்னா, நீங்க ஒரு நாள் ராத்திரி தூங்காம இருந்து பாருங்க. ராத்திரி படுத்த உடனே கொஞ்ச நாள் தூங்கிடுறோமே, இந்த தூக்கம் எப்படி கொடுத்துருக்காரு சாமி. அது ஒரு பெரிய வரம். தூக்கம் வரலன்னா முழிச்சிட்டு இருக்கிறது கூட கொடுமை இல்லைங்க. மற்றவங்க எல்லாம் தூங்கும் போது நம்ம முழிச்சிட்டு இருக்கிறது தான் கொடுமை. ஆளாளுக்கு டிசைனா கொரட்டை விடுவான், ஏஞ்சி போய் மென்னிய பிடிக்கலாமான் இருக்கும் நமக்கு. அப்ப அந்த தூக்கத்தை கொடுத்துருக்கிறான், எவ்வளவோ கொடுக்குறான். அதாவது இறைவன் கொடுத்த அந்த வரங்கள், இறைவன் கொடுத்த சொத்து, இறைவன் கொடுத்திருக்கிற தன்மைகள் எல்லாமே அவன் கொடுத்தான். எல்லாம் சிவன் தர வந்தது என்று நினை பட்டினத்தார் சொல்ற. உன்னோடதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் சாமி கொடுத்தது தான். அப்ப இந்த தன்மையை சொல்லுகிற பொழுது நாதம்ங்கிறது அது சூக்கும பைசந்தி மத்தியம வைகரின்னு வெளியில வரணும்னா அது சுத்தமாயில கொடுத்துருக்கிற ஒரே ஒரு தத்துவம். அதுதான் நமக்கு சுத்தமாயிலேருந்து வேற கொடுக்கவே இல்லை. ஆனா ஞானிகளுக்கெல்லாம் 5 தத்துவம் கொடுக்குறாரு, 36 வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாரு. அப்ப நமக்கு இந்த நாதம்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு, அதை வச்சுதான் நாம ஈடேற முடியும், மித்ததெல்லாம் பியூரிஃபை பண்ண முடியும். அதுக்காகத்தான் அருளாளர்கள்னா நிரம்ப பாடல்களை அருளி செய்து இந்த பாடல்களை பாடி 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 உன்னை பியூரிஃபை பண்ணிக்கோ அப்படிங்கிறதுனால தான் ஞானசம்பந்தர் 4000 பாட்டு, திருநாவுக்கரசர் 4000 பாட்டு, சுந்தரர் 1000 பாட்டு, மணிவாசகர் 656 பாட்டு, அருணகிரிநாதர் பாட்டு, எல்லாரும் பாடுங்க, நீங்க பாட்டுக்கு பாடுங்க, நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம்னு நம்ம இருக்கிறோம். எத்தனை ஏன் அவ்வளவு பாடல்கள் எதுக்கு? அது பாருங்க, நீங்க அந்த தமிழ் பாடல்கள் அது ஏன் அருள் பொதிந்து அதுல வைத்திருக்கிற காரணத்தினாலே வழிபாட்டிலே அதை ஓதித்தான் தீர வேண்டும். உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர்கொடும் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடு உன் சிகரமும் பலம் வருகிலன் உவப்பொடு உன் புகழ் துதி செய்ய விடைகிலன் மலை போலே கனைத்தெழும் பகடது பிடமிசை வரு கருத்த விஞ்சின மரல் இதன் உழையினர் கதித்தடர்ந்தெறி கயிறடு கதை கொடு பொறு போதே கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்தள முறு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமையில் முதுகினில் வருவாயே வினைத்தலந்தனில் அலகைகள் குதிகொள விழுக்குடைந்து மெய் உகுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேலா மிகுத்த பண்பையில் குயில் மொழி அழகிய கொடிச்சு குங்கும முலை முகடு உடு நரை விரைத்த சந்தன மிருகமத புய வரை உடையோனே தினத்தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சுரிந்தலர் பொதிய வினவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தோழ மகிழ்வோனே தெனத்தனந்தனை என வரியாளினரை தெவிட்ட அன்பொடு பருகியர் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே.